எல்லாமே செய்வீங்க. லாஸ்ட்ல ஃப்ரெண்டுன்னு சொல்லுவீங்களா? அப்படின்னு ஒரு நீ கெடுக்கிற. அப்படி தனியா கூப்பிட்டு போய் பேசிட்டு இருக்க. கால்ல விழுந்துருவேன் ஏதாச்சும்னா. வந்து ஒரு ரிங் குடுத்துருப்பாங்க. ஏன்னா எனக்கு தெரியும் முன்னாடியே. இத நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. ரெட்ன்னு சொல்லிட்டு. அந்த கோர்ஸ் வார்னிங் குடுத்துட்டு விஷ்ணு ப்ரோ மாட்டியிருப்பாரு. மணி ப்ரோ வந்துட்டு ரொம்ப அழுதுகிட்டு அவ்வளவுதான் நம்ம சோலி முடிஞ்சு செத்தமுடா அப்படிங்கிற மாயா மாயான்ட்டு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கான வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்? பிக் பாஸ் சீசன் 7 பத்தி தான் பார்க்க போறோம். பிக் பாஸ் சீசன் 7 வந்து ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்குன்னு இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. அதை பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். ஃப்ரீ ஸ்டார்ஸ்ங்கிறது வந்து என்னன்னா, அங்க உள்ள எல்லா ஃபேமிலிஸும் வருவாங்க. எல்லா ஃபேமிலிஸும் வந்து எல்லாம் மீட் பண்ணிட்டு போவாங்க. அதை பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். மணி ப்ரோ இருந்துட்டு காலைல இருந்து ரொம்ப ஜாலியா திரிஞ்சுக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு ஜாலியா இருந்தாப்ல. அதுக்கப்புறம் அவருக்கு ஆப் வர போகுதுன்னு தெரியல. அடுத்து வந்து என்னன்னா, ஒரு பக்கத்து மாயா இருந்துகிட்டு மாயா அவங்க அம்மா வராங்க. என்ட்ரியே மாயாவோட அம்மாவோட என்ட்ரி தான். என்னன்னா, மாயா அம்மா வந்துட்டு எல்லாத்துட்டையும் வெல்கம் பண்ணிட்டு எல்லாமே பேசிட்டு, தினேஷ் ப்ரோ இருந்துகிட்டு அதுல ஒரு காமெடி பண்ணுவாரு. உங்க 2வது பொண்ணு பூர்ணிமாவை கை காமிச்சு உங்க 2வது பொண்ணு வராங்க அப்படின்னு ஒரு காமெடி பண்ணுவாங்க. அது ஒண்ணு. அது அவங்க வந்து ஒரு காமெடி பண்ணுவாங்க மாயாவோட அம்மா. என்னன்னா, அவ எனக்கு 2வது பொண்ணு கிடையாது, எனக்கு 5வது பொண்ணு. எனக்கு ஏற்கனவே 4 பொண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க தினேஷை பார்த்து. அதுக்கப்புறம் விக்ரம பார்த்து கூட மாயா அம்மா உங்க ஃபேன் நானு, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. வரும்போது கூட இப்பதான் உங்களுக்கு ஹாட் ஸ்டார்ல ஓட்டு போட்டிருந்தேன் அப்படின்னு விக்ரம் பார்த்து சொல்லுவாங்க. மாயா சிஸ்டர் வருவாங்க. மாயா சிஸ்டர் எப்படி என்டர் ஆவாங்கன்னா, ஒரு சாங் பாடிட்டு தான் என்டர் ஆவாங்க. ஏன்னா அவங்க ஒரு சிங்கரு, அதனால ஒரு சாங் பாடிட்டே தான் என்டர் ஆவாங்க. அந்த சாங் வந்து பாடிட்டு வெளில வரும்போது ரொம்ப ஜாலியா எல்லாத்துலயுமே ஜாலியா சகஜமா பேசிட்டு இருப்பாங்க. அடுத்து வந்து சொல்லுவாங்க, உங்க சாங் வாய்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களை விடையா உங்க வாய்ஸ் தான் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு அர்ச்சனா சொல்லுவாங்க. அடுத்து வந்து ரவீனா ஃபேமிலி உள்ள வருவாங்க. ரவீனா ஃபேமிலி யார் யாருன்னா, அவங்க அண்ணா அப்புறம் அவங்க ரிலேட்டிவ் யாரோ வருவாங்க. அவங்க வந்துட்டு எல்லாம் பேசிட்டு எல்லாத்துக்குமே ஜாலியா இருப்பாங்க. ஆனா மணிக்கு அப்பதான் ஆப் வருதுன்னு தெரியும். நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தோம், மணிக்கு ஒரு ஆப் வர போகுதுன்னு. அது இப்பதான் ஆப்பு. என்னன்னா, மணி ப்ரோ வந்துக்கிட்டு ஒரு ஹாய் சொல்லுவாங்க போயிட்டு. அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே கொடுக்க மாட்டாங்க. மணி வந்துக்கிட்டு ஒரே ஃபீலிங்காவே உட்காந்துட்டு நம்ம விக்ரம் ப்ரோட்ட பேசிட்டு இருப்பாங்க. விக்ரம் ப்ரோட்டையும் நம்ம விஷ்ணு ப்ரோட்டையும். இன்னொரு பக்கத்து மாயா சிஸ்டர் இருந்துக்கிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க மாயா கிட்ட. நீ கரெக்டா விளையாடு, நீ ஏன் அடுத்தவங்க கேம்ல நுழையிற, நீ கரெக்டா விளையாடு, உன் இதை நீ மட்டும் பாரு, ஏன் அடுத்தவங்க இதுல விளையாடுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து நம்ம மணி ப்ரோ இருந்துக்கிட்டு ரொம்ப சோகமா உட்காந்துட்டு முட்டையில உட்காந்துட்டு விக்ரம் ப்ரோட்ட ரொம்ப ஃபீலிங்காவே பேசிட்டு இருக்காப்புல. காலைல இருந்து ஜாலியா விளையாண்டுட்டு ஜாலியா இருந்தாரு. ரவீனா ஃபேமிலி உள்ள வந்தோடனே அவருக்கு ஃபீலிங் ஆயிட்டாப்புல. ரொம்ப ரவீனா ஃபேமிலி வந்த உடனே ரவீனாவை ரொம்ப கோவப்பட்டு தான் பேசினாங்க. என்னன்னா, நான் உன்னை அடிக்காத குறை ஒண்ணுதான், அடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. நீ பண்றதெல்லாம் சரியில்லை, அப்படி இப்படின்னு, நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையில்லாதது அப்படி இப்படின்னு எல்லாமே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ப்ரோமோல பார்த்த மாதிரி நீ எல்லாத்தோட கேமையும் கெடுத்துக்கிட்டு இருக்க. அந்த டான்சிங் டாஸ்க்ல வந்து நீ எல்லா காசையும் எதுக்கு நீ அவன்கிட்ட கொடுக்குற? உன் இதுக்கு வந்து நீ எல்லாருமே யார் நல்லா விளாட்றாங்களோ அவங்க அண்ணன் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க, உனக்கு யார் நல்லா விளாட்றாங்களோ நீ அவங்கள்ட்ட தானே கொடுக்கணும், நீ மொத்த காசு எதுக்கு நீ போயிட்டு கொடுக்குற? நீ பண்ணுறதுலாம் சரியில்லை, நீ நைட்டு போயிட்டு தனியாக போயிட்டு பேசுகிற, அதெல்லாம் சரியில்லை, அதில் வந்து உங்கள் அம்மா ஒத்துக்கிட்டா மட்டும் போதும் அப்படின்னு மணி ப்ரோ சொல்கிறாரு. அதை வந்து இங்கே வந்து கேட்குறாங்க, உங்க அம்மா ஒத்துக்கிட்டாங்கிறதுலாம் அதெல்லாம் பேச்சா அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்கு போயிட்டு தனியாக கூப்பிட்டு போய் பேசிகிட்டு இருக்க, அப்படிலாம் பேசாத, உன் கேமை நீ மட்டும் பாரு, ஏன் என் பொண்ணை நீ கெடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது இல்லாமல் நம்ம ரவீனா இருந்துக்கிட்டு எதுவுமே பேசாமல் அமைதியாகவே உட்காந்துருப்பாங்க. மணி ப்ரோ கிட்ட எதுவுமே பேசவும் மாட்டாங்க. மணி ப்ரோ இருந்துக்கிட்டு அமைதியாக அவர் பாட்டுக்க அவங்க திட்டிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஓரளவுக்கு சமாளிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம மணி ப்ரோ இருந்துக்கிட்டு எந்திரிச்சு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. மணி ப்ரோ அதுக்கப்புறம் மணி ப்ரோட்ட வந்து ஒரு ரிங்கு கொடுத்துருப்பாங்க ரவீனா. அதை போயிட்டு வாங்கிட்டு வா, வாங்கிட்டு வந்தால் தான் நான் போவேன் அப்படின்னு ரிலேட்டிவ் சொல்கிறாங்க. ரவீனா ரிலேட்டிவ் சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷமாகவே பேசிகிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு ரொம்ப பயந்துக்கிட்டு விஷ்ணு ப்ரோட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நான் காலில் விழுந்துருவேன், ஏதாச்சும்னா என் மேலே தப்பு ஏதாச்சும் சொன்னாங்கன்னா மன்னிப்பு கேட்டு நான் காலில் விழுந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ அதுக்கு சொல்கிறாங்க விஷ்ணு ப்ரோ, நீ போயிட்டு இப்போ பேசினாதான் சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ப்ரோ, நான் பேசினாலாம் சால்வ் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம மணி ப்ரோ.
ஏன்னா எனக்கு தெரியும் முன்னாடியே இதெல்லாம் ஃப்ரெண்டுன்னு சொன்னா கூட நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம விஷ்ணு ப்ரோ இருந்துகிட்டு நீங்க எல்லாமே செய்வீங்க லாஸ்ட்ல ஃப்ரெண்டுன்னு சொல்லுவீங்களா அப்படின்னு ஒரு காமெடியை போட்டு விட்டுருப்பாரு. அவரோட சிஸ்டர் என்ட்ரி ஆகுறாங்க. விக்ரமோட சிஸ்டர் என்ட்ரி ஆனோன்னா ரொம்ப அழுதாரு நம்ம விக்ரம் ப்ரோ. ரொம்ப அழுதுட்டு அதுக்கப்புறம் சிரிச்சு ஏய் வாங்க வாங்க எல்லாம் வாங்க சிஸ்டரு சிஸ்டர்னு சொல்லிட்டு கத்திட்டு வருவாப்புல. வந்தோடனே நம்ம விஷ்ணு ப்ரோவை பார்த்துட்டு உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அந்த இதுலயே ஸ்லாங்லயே ஐயோ அப்படின்னு 2 அடி தூரமா போயிடுவாரு. அதுக்கு அர்ச்சனா சொல்லுவாங்க இங்க பாருங்க நீ சொன்னனால 2 அடி தூரமா போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு அவங்க விக்ரமோட சிஸ்டர் சொல்லுவாங்க. நம்ம ரவீனா ஃபேமிலி இருந்துக்கிட்டு ஒரு கோடு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க ரெட்டுன்னு சொல்லிட்டு. அந்த கோடு வேர்டு என்னன்னு ரவீனாவுக்கு தெரியாது, நம்ம பிக் பாஸுக்கு தெரிஞ்சிருச்சு. ரவீனாக்கே தெரியல, நான் பிக் பாஸ் தெரிஞ்சிருச்சு. என்ன கோடு வேர்டா அப்படின்னு ரவீனா கேட்பாங்க. ஆமா அதுவே என்ன உனக்கு தெரியல ரெட்டுனா அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த பிரதீப் மேட்டரா தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா பிரதீப் மேட்டர்ல தான் ரவீனா ரெட் கார்டு தூக்குனாங்க. மேக்சிமம் அதான் தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் நம்ம பிக் பாஸ் இருந்துக்கிட்டு கோடு யூஸ் பண்ணனால நீங்க வெளியில போலாம் அப்படின்னு கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறையா தள்ளிட்டாங்க. ஆனாவும் ஏதோ கன்வின்ஸ் பண்ணி ரவீனா ரொம்ப அழுதாங்க. ரொம்ப அழுதுகிட்டு ரொம்ப அடம் பிடிச்சனால பிக் பாஸ் வேணாம் பிக் பாஸ் விட்டுருங்க பிக் பாஸ் ஒரு டைம் தான் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் வார்னிங் கொடுத்துட்டு விட்டுருவாப்புல. அடுத்து யார் என்ட்ரி ஆகுறாங்கன்னா நம்ம பூர்ணிமாவோட அண்ணனும் அவங்க பொண்ணு என்ட்ரி ஆகுறாங்க. குழந்தையும் என்ட்ரி ஆகும்போது ஜாலியாக பேசிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டே இருக்காங்க. அர்ச்சனா தான் ரொம்ப ஃபன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு அர்ச்சனாக்கு. அடுத்து அர்ச்சனா வந்து ரொம்ப ஃபன் பண்ணிட்டு ஜாலியாக விளாண்டுக்கிட்டு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாத மாதிரி தான் இருக்காங்க அர்ச்சனா. பூர்ணிமா இருந்துக்கிட்டு அவங்க அண்ணனை கூப்பிட்டு போய் சுற்றி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் அட்வைஸ் பண்ணுறாங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பு எல்லாமே நல்லா தான் இருக்குது அப்படின்னு மாயாவை சொல்லுவாங்க. ஆனால் நீ பார்த்து விளாடு, நீ கரெக்டாக விளாடு, நீ தனியாக விளாடுங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. விஷ்ணு ப்ரோவை நல்ல வேலை நம்ம விஷ்ணு ப்ரோவை இழுக்கல. விஷ்ணு ப்ரோவை இழுத்திருந்தா வேற மாதிரி தான் இருந்திருக்கும். ஏன்னா மணி மாட்டியிருக்க மாதிரி தான் இப்போ விஷ்ணு ப்ரோவும் மாட்டியிருப்பாருன்னு எனக்கு தோணுது. அடுத்த என்ட்ரி யாருன்னா மணி ப்ரோவோட அண்ணன் என்ட்ரி ஆகுறாங்க. அண்ணனும் அவங்க பொண்ணும், இதுதான் ஹைலைட்டு. ஆனால் அவங்க அண்ணன் வந்து அமைதியான டைப்பு போல இருக்கு. எதுவுமே பேசாம அமைதியாக தான் இருந்தாங்க. அந்த பாப்பா தான் துருன்னு விளையாண்டுட்டு இருப்பாங்க. நம்ம பெட்ரூமுக்கு போனோன்னா பாப்பாவை கூப்பிட்டு மணிபுரு போயிட்டு அங்கே பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரவீனா வரும்போது ரவீனா வந்தோடனே அழுதுருவார் மணிபுரு. சே அக்காவுக்கு முத்தம் கொடு அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் அந்த குழந்தை முத்தம் கொடுக்கும். முத்தம் கொடுத்துட்டு நம்ம மணிப்ரோ இருந்துக்கிட்டு ரொம்ப அழுதுகிட்டு சோகமாகவே இருப்பாப்புல. மணிப்ரோட்ட இருந்து ரிங்கு வாங்கிட்டு வர சொல்லி அவங்க ரிலேட்டிவ் சொல்லியிருந்தாங்களே, அந்த ரிங்கை போயிட்டு ரவீனா போயிட்டு கேட்பாங்க. ரவீனா கேட்கும்போது கொடுத்துருவாங்க. என்னாச்சு என்ன அப்படின்னு மணி ப்ரோ கேட்பாரு. அப்போதைக்கு கழுத்துல கையை வச்சு அவ்வளோதான் நம்ம சோழி முடிஞ்சு செத்தமுடா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. வச்சு செஞ்சுட்டாங்கன்னு தான் தோணுது. வந்து மாயா வந்துக்கிட்டு அவங்க சிஸ்டர் ரொம்ப அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீ கரெக்டாக விளாடு, நீ எல்லாமே கரெக்டாக தான் பண்ணுற, நீ ஏன் அப்புறம் வெளில வரணும்னு நினைக்கிற அப்படின்னு ரொம்ப அட்வைஸ் பண்ணுறாங்க. அது வந்து அவங்க அம்மா இருந்துக்கிட்டு நான் நான் உனக்கு இருக்கேன், நான் உனக்கு ஒரு பூ கூட கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பூவை எடுத்து கொடுப்பாங்க. ஆனால் மாயா அப்செட்டே பண்ணிக்க மாட்டாங்க. ரொம்ப அழுதுகிட்டே இருப்பாங்க. நான் எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, நான் வெளில போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் மாயா உள்ளே இருக்க சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டு நம்ம மாயா சிஸ்டர் வந்து எனக்கு கூட பாருங்க புது ஃப்ரெண்டு கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்தனால தான் எனக்கும் புது ஃப்ரெண்டு கிடைச்சாங்க. அது மாதிரி நீங்களும் இங்கே இருங்க. சண்டை ஒரு பக்கத்து இருக்கட்டும், நீங்க ஒரு பக்கத்து இருங்க. அதான் நீங்க அடுத்த நாளே பேசிடுறீங்களா, அதனால இதெல்லாம் ஒரு சண்டே கிடையாது அப்படின்னு மாயாவோட அம்மா சொல்றாங்க. அண்டு மாயா சிஸ்டர் சொல்றாங்க. எல்லாருமே சேர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. விக்ரம் ப்ரோ வந்துட்டு அவங்க சிஸ்டர் தனியா பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா நம்ம பூர்ணிமா பூர்ணிமா மாயா பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. நீ உனக்கு பின்னாடி பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னு உனக்கு தெரியுதுல, நீ எதுக்கு அவங்ககிட்டயே மறுபடியும் நேற்று போயிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. போயிட்டு மாயா பூர்ணிமாவை வச்சு பேசிட்டு இருக்காங்க. விக்ரம் சிஸ்டரு என்னன்னா மாயா பண்றது சரியில்லை, எனக்கு மாயாவை சுத்தமா பிடிக்கல, நான் பூர்ணிமாவை கூட ஓரளவுக்கு அப்செட் பண்ணிக்குவேன், மாயாவை சுத்தமா என்னால் அப்செட் பண்ணிக்கவே முடியல. ஏன்னா அந்த 5 ஸ்டாருங்கிற இதுலயே நான் பார்த்தேன். 5 ஸ்டார்ல உனக்கு அவன்கிட்ட ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் விக்ரம் ப்ரோ இருந்துக்கிட்டு யாருன்னு கேட்குறாங்க தெரியாத மாதிரி. மாயான்ட்டு ஒரு 3 தாட்டி சொல்றாங்க.
இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் லைக் பண்ணிடுங்க. ஓகே.